மஹேந்திரா ஸ்கார்பியோ, ஷைலோ, டாடா சுமோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி செக்மெண்ட்ல வர்ற சில எஸ்யூவி கார்ஸ் எல்லாம் வந்து நம்ம முறையா ஹேண்டில் பண்ணணுங்க. அப்படி ஹேண்டில் பண்ணாம விட்டோம் அப்படின்னா, நமக்கு கண்டிப்பா அந்த இடத்துல வந்து கிராஷ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த கார்ஸ்லாம் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளா நான் வந்து ஒரு ஹேட்ச்பேக் ஆர் செடான் கார்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. இனிமேல் நான் எஸ்யூவிக்கு அப்டேட் ஆக போறேன் அப்படின்ற சில பிகினர்ஸ் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி எஸ்யூவிஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிற சில எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இந்த கார்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்ட்டு. ஸோ புதுசா நம்ம செடான்ல இருந்து ஒரு பெரிய எஸ்யூவிக்கு மாற்றம் ஆகிறவங்க மட்டும்தான் இந்த வீடியோவை கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டிரைவிங் பொறுத்த வரைக்கும் யாருமே நான் மாஸ்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எந்த சுச்சுவேஷனில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம கவனக்குறைபாடுனால சில கிராஷஸ் வந்து ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுனா இந்த சில பர்டிகுலர் எஸ்யூவிஸை மட்டும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேங்க. இந்த கிராஷஸ் ஆனதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டிரைவிங் பர்சன் பண்ண சில மிஸ்டேக்ஸ் தான். என்ன மிஸ்டேக்ஸ்னா அந்த ஸ்டியரிங் ப்ளே பண்ண விதம். அதாவது இந்த பர்டிகுலர் எஸ்யூவிஸ் கார்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங்கை வந்து நம்ம நார்மல் ஹேட்ச்பேக் கார் செடான் கார்ஸில் டிரைவ் பண்ணுற மாதிரி டக்குன்னு கட் பண்ணியோ இல்லை ஒரு 80 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டரில் போயிட்டு டக்குன்னு ஓவர்டேக் பண்ணுறப்போ ஸ்டியரிங் வந்து சடனாக லெஃப்ட் ஆர் ரைட் கட் பண்ணியோ வந்து போகக்கூடாது. அப்படி போனதுனால தான் இந்த பிரச்சனை. அப்போது எதனால் இந்த பிரச்சனை நடக்குது, செடான் கார்ஸ்லையும் ஹேட்ச்பேக்லையும் ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்றதுக்கான காரணம் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். முதல்ல இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காருடைய டிசைன் தாங்க. டிசைனா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காரோடைய பில்ட் மெத்தடு. அதாவது இந்த காரை வந்து எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா பாடி ஆன் ஃப்ரேம் அப்படின்ற பேட்டர்னில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. பாடி ஆன் ஃப்ரேம் அப்படின்னா நார்மல் கார்ஸ் மாதிரி பாடியும் சேர்ஸும் சேர்ந்து இல்லாமல் சேர்ஸ் தனியாகவும் பாடி தனியாகவும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பாடி ஆன் ஃப்ரேம் மெத்தடில் வந்து தான் பார்த்தீங்கன்னா வேனு, பஸ்ஸு, அப்புறம் இந்த மாதிரி சில எல்லா கனரக வாகனங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெடி பண்ணுறாங்க. ஏன் இப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா சில நல்லா ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடி ஆன் ஃப்ரேம் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பாடி ஆன் ஃப்ரேம் மெத்தட்ஸில் லான்ச் ஆன மேக்ஸிமம் எஸ்யூவிஸ் வந்து சரியாக ஹேண்டில் பண்ணலைன்னா கார் வந்து கண்டிப்பாக கவுந்துடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து சுமோ விக்டா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. டாடா சுமோ விக்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் கார்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அந்த காரை யூஸ் பண்ணி ஓட்டுறப்போ கரெக்டாக ஓட்ட தெரியலனா கண்டிப்பாக விபத்து சந்திக்க நேரிடும். ஏன்னா சுமோ விக்டாவை பொறுத்த வரைக்கும் அதுவும் பாடி ஆன் ஃப்ரேம் மெத்தடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணுது. ஸோ நார்மல் செடான் காரில் ஸ்டியரிங்கை வந்து டக்குன்னு நம்ம வந்து ஒரு 70-80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறப்போ ஹைவேல கட் பண்ணி போகிற மாதிரி சுமோவில் கட் பண்ணாங்கன்னா இப்போ டக்குன்னு லெஃப்ட் எடுக்கிறாங்கன்னா லெஃப்ட் சைடு டக்குன்னு சுமோ விக்டா அந்த பாடி ஆன் ஃப்ரேமில் இருக்கிற மித்த ஸ்கார்பியோ, பொலேரோ, அப்புறம் ஃபார்ச்சுனர் இந்த மாதிரி கார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே ஏறி உட்காந்து போகிறப்போ அந்த உங்களுக்கு எப்படி சொல்கிறது லெஃப்ட் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேடு படத்தில் ஏறுறப்பையோ ஒரு இதில் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி வண்டி அப்படியே எப்படி சொல்கிறது கப்பல் மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். லெஃப்ட் ரைட் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக பொலரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேடு படத்தில் ஏறப்போ அப்படியே குதிக்கும். ஸோ இந்த மாதிரி பாடி ஆன் ஃப்ரேம் கார்ஸ் ஃபுல்லாமே இந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும். ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து நல்ல மேக்ஸிமம் ஸ்பீட்ஸில் நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறப்போ நீங்கள் ஸ்டியரிங் ரெஸ்பான்ஸ் ரொம்ப சடனாக லெஃப்டாக ரைட்டு நீங்கள் வந்து கொடுக்குறப்பையோ இல்லை டேர்னிங்கில் சடனாக போய் நீங்கள் வந்து திருப்புறப்பையோ வண்டி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு கவுந்துடும். ஸோ பாடி ஆன் ஃப்ரேம் கார்ஸ் எல்லா கார்ஸையுமே நம்ம ஸ்டியரிங்கை வந்து எப்படி நீங்கள் வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னா இப்போ லெஃப்ட் சைடு நீங்கள் கட் பண்ண போகிறீங்க, ரைட் சைடு கட் பண்ண போகிறீங்கன்னா ஸ்பீடை நல்லா கம்மி பண்ணிவிட்டு மெதுவாக தான் நீங்கள் லெஃப்ட்லேயோ இல்லை ரைட்லேயோ வந்து நீங்கள் போகணும். டேர்னிங்லேயும் அதே மாதிரி ஸ்லோவாக தான் போகணும். ஏன்னா பாடி ஆன் ஃப்ரேம்ஸில் இருக்கிற அந்த கம்ஃபர்ட்டும் அந்த அந்த வெயிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மித்த ஃப்ரேம்ஸில் வந்து கிடைக்காது. அதுதான் அதோட அட்வான்டேஜ். அதேமாரி நார்மல் செடான் கார்ஸை மாதிரி நம்ம பாடி ஆன் ஃப்ரேம் கார்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா செடான் கார்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஹூண்டாய் வேர்னா, ஹோண்டா சிட்டி, ஸ்கோடா ரேப்பிடு, ஸோ இந்த மாதிரி நிறையா செடான் கார்ஸ் இருக்குது. ஸோ இந்த கார்ஸில் வந்து 1890 போய் நீங்கள் டேர்னிங்கில் திருப்பினா கூட உங்களுக்கு இந்த மாதிரியான கிராஷஸ் வந்து ஏற்படாது. டக்குன்னு வண்டி ஸ்கிட் ஆகுமே தவிர உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடும். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த இம்பேக்ட் அதில் இருக்காது. இதே இது நீங்கள் பாடி ஆன் ஃப்ரேம் இருக்கிற கார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டன்னேஜ் ஜாஸ்தி,
உங்களுக்கு பில்ட் மெத்தடே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வெயிட் குடுத்து பண்ணியிருப்பாங்க. நீங்க நார்மல் ஸ்கார்பியோ, பொலேரோலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பீட் பிரேக்ஸ்ல ஏத்தி இறக்குறப்பயே அந்த வெயிட்ட நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஃபார்ச்சுனர்லாம் வேற லெவலா இருக்கும். அந்த அளவுக்கு பில்ட் குவாலிட்டி சூப்பரா இருக்கும். அதே மாரி கிரவுண்ட் கிளியரன்ஸுமே உங்களுக்கு நல்லா குடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஒரு மேடு பள்ளத்துல ஏத்தி இறக்குறப்ப, இந்த பாடி ஆன் ஃப்ரேம்ஸ்ல இருக்கிற அந்த கம்ஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வேற எந்த கார்லயுமே கிடைக்காது. மித்த செடான் கார்ஸ்லலாம் நீங்க பள்ளத்துல ஏத்தி இறக்குறப்போ தெளிவா தெரியும். ஒரு லக்ஸரி செக்மெண்ட் போகாம ஒரு மீடியமான கார்லாம் உங்களுக்கு தெளிவா தெரியும். ஆனா, பாடி ஆன் ஃப்ரேம்ல இருக்கிற ஒரு ஸ்கார்பியோவோ, ஒரு பொலேரோவோ, இல்ல ஒரு தாரோ, நீங்க வந்து ஒரு ஒரு மேடு பள்ளத்துல ஏத்தி இறக்குறப்பயோ, இல்ல ஒரு கல்லு மேல ஏத்தி இறக்குறப்பயோ அந்த ஃபீல் குடுக்காது. உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாரி வண்டி அலைன்மென்ட் ஆகி உங்கள கூட்டிட்டு போகும். அந்த அளவுக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, கப்பல் மாதிரி இருக்கும். பாடி ஆன் ஃப்ரேம்ஸ்ல ரெடி பண்ண கார்ஸ். ஆனா, ஹேண்டில் பண்ற விதம் புதுசா பிகினரா வந்து பாடி ஆன் ஃப்ரேம் கார்ஸ வந்து நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்க அப்டின்னா, ரொம்ப 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 கவனமா ஹேண்டில் பண்ணும். ஹை ஸ்பீட்ல போயிட்டு நம்ம நார்மல் பழக்கம் நம்ம செடான் கார்ஸ் ரொம்ப நாளா ஓட்டிட்டு இருந்திருப்போம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் அதே விஷயத்த நம்ம பாடி ஆன் ஃப்ரேம் கார்ஸ்ல தயவு செஞ்சு பண்ணிறாதீங்க. ஸோ இந்த பாடி ஆன் ஃப்ரேம் கார்ஸோடைய நல்ல அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேடு பள்ளம் நல்லா ஆஃப் ரோடிங் பண்ணலாம். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள கரெக்ட்டா கூட்டிட்டு போகும். அதே மாதிரி எப்படி சொல்றதுன்னா, உங்களுக்கு அந்த வண்டியுடைய அந்த கம்ஃபோர்ட் அந்த ஆக்சுவலா அந்த டிரைவிங் ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா, மித்த செடான் செடான் கார்ஸ விட இந்த பாடி ஆன் ஃப்ரேம் கார்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பாடி ஆன் ஃப்ரேம் கார்ஸோடைய பவரும் நல்லாருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரியர் வீல் டிரைவ்ல வந்து உங்களுக்கு வரும் அந்த கார்ஸ் எல்லாமே. ஃப்ரண்ட் வீல் டிரைவ்ல வந்து வராது. மேக்ஸிமம் எஸ்யூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரியர் வீல் டிரைவ்ல தான் வந்து குடுப்பாங்க. ஸோ, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 பவர் டெலிவரியும் சரி, எல்லாமே உங்களுக்கு சூப்பராவே உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸோ, புதுசா இந்த மாரியான சில கார்ஸ வந்து எஸ்யூவி கார்ஸ வந்து ஹேண்டில் பண்ண போறேன் அப்படின்ற சில பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, ரொம்ப 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 கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணி ரைட் பண்ணுங்க. ஏன்னா, பாடி ஆன் ஃப்ரேம் டைப்ல இருக்கிற எஸ்யூவி கார்ஸ்ல இருக்கிற சில என்ஜாய்மென்ட், கம்ஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் செடான்ஸ்ல வந்து கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சூப்பரா டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி ஓட்டுனீங்கன்னா, அந்த மாதிரியான ஒரு டிரைவபிலிட்டி வேற எந்த வண்டியிலுமே கிடைக்காது அப்படின்றது தாங்க உண்மை. ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ ஸோ மச்.